அதிக வட்டிக்கு குடுக்காதீங்க. அதிக வட்டிக்கு குடுத்துட்டு, அவங்க கிட்ட நிலத்த பெந்தகமா எழுதி வாங்காதீங்க. பெந்தகமா எழுதி வாங்குனதுக்கு அப்புறம், அவங்களால வட்டியையும், அசலையும் குடுக்க முடியல அப்படின்னு, நீங்க வாங்குன நிலத்த உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. பண்ணுனா அதோட பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு ஒரு காணொளியில நான் நாசூக்கா பேசி பதிவு பண்ணியிருந்தேன். இப்போ இந்த காணொளிய நான் பதிவு பண்ணும்போது நெறைய பேருக்கு கோவம் வரலாம். என் மேல வருத்தம் கூட வரலாம். ஏன்னா, இந்த இடத்துல வாங்குறவங்க குடுக்க மாட்றாங்கங்க. வட்டிக்கு இல்ல. ஒரு அவசரத்துக்கு பணம் கேட்குறாங்க, குடுத்தோம் அப்படின்னா, திரும்பி அந்த பணத்த குடுக்க மாட்றாங்க. அதேபோல யார் அதிக வட்டிக்கு குடுக்குறாங்களோ, அவங்கள்ட்ட போயி சிக்கிக்கிட்டு சின்னாபின்னம் ஆயிர்றாங்க. இதெல்லாம் இயல்பாவே போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அத தடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனா, சில விஷயங்கள தெரியப்படுத்துறது என்னோட கடமை. அந்த வகையில இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேங்க. மொட்டை கடுதாசி ஒண்ணு வீடு தேடி வந்தது என்னுடைய கணவர் பெயருக்கு. இந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்ண பத்தி சில வார்த்தைகள் தவறா இருக்குங்க. இத நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது, ஒரு பெத்தவங்களா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பெண் பிள்ளைய பத்தி ஏன் இப்படி எழுதியிருக்காங்க? என்ன நடந்திருக்கும்? அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சதுல, என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, அந்த பிள்ளையோட அப்பா வட்டிக்கு பணம் குடுப்பாருன்னு நெனைக்கிறேன். திருமணத்துக்காக காத்திருக்கிற பெண் பிள்ளை மேல இவ்வளவு வன்மம் எதுக்கு? அவங்க அப்பா தப்பு செஞ்சிருந்தாருன்னா, அவங்க அப்பாவ என்ன செய்யலாம்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா, யாரோ ஒரு நபர் ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கணும். அந்த பாதிப்ப எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம, அவர் வீட்ல ஒரு நல்லது நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனையில மட்டும் இந்த கடிதத்த எழுதியிருக்காங்க அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதிகமா நம்ம பைசாவ குடுத்துட்டு, வட்டிய எதிர்பார்த்துக்கிட்டு, அந்த வட்டிக்கு பதிலா எந்த இடத்த எழுதி வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுல நாம ஸ்பெஷலிஸ்ட்டா இருப்போம். ஆனா நம்மளால பாதிக்கப்பட்டவங்க, நம்மள என்ன செய்யலாம்? எந்த நேரத்துல செய்யலாம்? அப்படிங்கிற அந்த நேரத்துக்காக காத்திருப்பாங்க அப்படிங்கிறத ப்ரூஃபோட உங்ககிட்ட காண்பிக்கிறதுக்காக தான் இந்த காணொளிய பதிவு பண்றேன். ஸோ நியாயமா நடந்துக்குங்க. நியாயம் அப்படிங்கிறத நீங்க எந்த சூழ்நிலையிலும் விட்டுறாதீங்க. ஏன்னா, அதனால வர்ற பின்விளைவு ரொம்ப பெருசுங்க. இங்க தப்பு செய்றவங்க யாரா இருந்தாலும் தண்டனைக்கு காத்திருக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு தான். ஆனா அந்த தண்டனை உடனே கிடைக்குதா? கொஞ்சம் லேட்டா கிடைக்குதா? அப்படிங்கிறதுலயும் இருக்கு. உடனே கிடைக்கிறவங்க திருந்திர்றாங்க. கொஞ்சம் லேட்டா கிடைக்கிறவங்களுக்கு அதுக்குள்ள சிந்திச்சு திருந்திக்குங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அடுத்த தலைமுறையினருக்கு அந்த பாவம் சேரும்.